இன்றைக்கி காலையில் சூடாக ஒரு நியூஸ் வருது. இமிக்ரேஷன் பற்றி நம்ம ஏர்லியர் வந்து ஒயிட் பேப்பருக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்லிமெண்ட் வெப்சைட்லேயும் ப்ளஸ் go.uk-லையும் வச்சுட்டாங்க. ஓகே, ஸோ go.uk-ல பார்த்தோம்னாவே அதோட ஷார்ட் வெர்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பிரேக்கிங் நியூஸ், பெரிய பிரேக்கிங் நியூஸ், நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. It is 22nd July. The rules are getting implemented. ஸோ என்னென்ன ரூல்ஸுங்கிறத நம்ம பார்க்கலாம். 22nd ஜூலைக்கு அப்புறம் வெளிநாட்டிலிருந்து இனிமே இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் அங்கிருந்து கேரர்ஸ் வர முடியாது. சரி, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களா எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். எப்பயும் நம்மளோட ட்ரெடிஷன் அப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி காலையில் சூடாக ஒரு நியூஸ் வருது. இமிக்ரேஷன் பற்றி நம்ம ஏர்லியர் வந்து ஒயிட் பேப்பருக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி வந்து அப்டேட் சூடாக கொடுத்துடலாம் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். வணக்கம் பத்ரி சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கேன் ராஜுபா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். ஸோ நம்ம வந்து இப்போது ரொம்ப டைம் ஃப்ரேம் கம்மியாக இருக்கிறதுனால டேரெக்டாக என்ன இப்போது இன்றைக்கி காலையில் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, அந்த இது வந்து எங்கே, இது கூகுள் எதில் வந்துச்சு? டெலிகிராஃபில் வந்துச்சா? இதுலயும் பார்லிமெண்ட் வெப்சைட்லயும் பிளஸ் go.uk-லையும் வச்சுட்டாங்க. ஓகே, ஸோ go.uk-ல பார்த்தோம்னாவே அதோட ஷார்ட் வெர்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, டன். இப்போ பிரேக்கிங் நியூஸ், பெரிய பிரேக்கிங் நியூஸ், நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தது வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் டைரியில புக் பண்ணி வச்சுக்கோங்க. விச் இஸ் 22nd ஜூலை. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, புக் பண்ணி வச்சுக்கோங்க உங்க டேஸ். இட் இஸ் 22nd ஜூலை. த ரூல்ஸ் ஆர் கெட்டிங் இம்ப்ளிமெண்டட். ஸோ என்னென்ன ரூல்ஸுங்கிறத நம்ம பார்க்கலாம். மேஜர் ரூல்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது, RQF லெவல் 3லிருந்து RQF லெவல் 6 பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து நம்ம செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் கூட மக்கள் போகும்போது நான் சொல்லியிருந்தேன், பண்ணாதீங்க. இப்போ நீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா யூ வில் நாட் ஹாவ் இனஃப் டைம் டு இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ ரேசிங் salary அண்ட் ஸ்கில் threshold ஃபார் skilled ஒர்க்கர்ஸ் விசா வித் பேச்சுலர் டிகிரி ஆர் ஈக்குவலண்ட் லெவல் RQF 3லிருந்து 6க்கு பண்றாங்க. பேச்சுலர் டிகிரி லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா பாத்தீங்கன்னா, ரிமூவிங் 111, அதாவது 111 occupations from the list of eligible roles under the skilled worker route, significantly narrowing the range of jobs open to overseas worker. இந்த RQF லெவல் 3 to 5ல இருக்கக்கூடிய ஜாப்ஸ் 111 ரோலை வந்து ரிமூவ் பண்றாங்க. இதனால வந்து சிக்னிஃபிகன்ட்லி, அதாவது பெரும்பான்மையான ஜாப்ஸ் வந்து அதை நேரோ பண்றாங்க, கம்மி ஆக்குறாங்க. இந்த லெவல் 3 to 6 இன்க்ரீஸ் பண்றதுனால அதை சொல்லியிருக்காங்க. மெயினா வந்து ஓவர்சீஸ் ரெக்ரூட்மெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க கேரர்ஸுக்கு. அதை வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றாங்க. இனிமே வந்து கேரர்ஸ் 22nd ஜூலைக்கு அப்புறம் அவுட் சைட் யூகேல இருந்து கொண்டு வர முடியாது. ஆனா டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க. இன்சைட்ல இருக்கிறவங்களுக்கு அது ஆல்ரெடி அந்த ரூல்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து இருக்கும். வெளிநாட்டிலிருந்து இனிமே இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் அங்கிருந்து கேரர்ஸ் வர முடியாது. சரியா? இப்போ அந்த அடுத்தது 111 ஜாப்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்களா? அது என்ன ஜாப்? அந்த 111, ஆமா 111ங்கிறது அதை வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஓகே, புரியுதா? ஓகே. சோ அப்போ இந்த RQF 3 to 6ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு தான் வந்து ஒரு சின்ன லிஸ்ட் வந்து நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We are going to introduce a temporary shortage occupation list, TSL, allowing limited time to access for sub degree level roles. அதாவது RQF 3 to 6, இப்போ உதாரணத்துக்கு இமிகிரேஷன் salary லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஜாப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிராஃபிக்ஸ் மல்டி மீடியா டிசைனர்ஸ், ஆர்டிஸ்ட், மியூசிஷியன்,
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போட் அண்ட் ஷிப் பில்டர்ஸ், பிரிக் லேயர்ஸ், ரூஃபர், கார்பெண்டர்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டடா வந்து ஒரு 20க்கு கீழே வச்சிருக்காங்க. ஸோ இந்த இதுல வந்து மேபி இன்னும் கொஞ்சம் ஜாப்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுல மட்டும்தான் அந்த ஒரு 20ல இருந்து 30 லிஸ்ட் மட்டும்தான் லோவர் லெவல் வந்து நீங்க எடுத்துட்டு வர முடியும். அதாவது லோவர் லெவல்னா என்னன்னா ஆர்கிஎஃப் 3 to 6ல இப்ப இந்த 111 இருந்து இந்த 111 ரிமூவ் பண்றது இல்லாம ஒரு 20ல இருந்து 30 மட்டும் ஆட் பண்ணுவாங்க. இப்ப ஓகே. நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் இப்ப இருக்கிற இதுல இதையும் வச்சிருக்கலாம், இல்ல இதை ரிமூவ் பண்ணிட்டு புதுசா கொண்டு வரலாம். சோ அது வந்து நம்ம வெயிட் பண்ணணும். அது ஜூலை ஓகே. ஜூலை 22 தெரிஞ்சிடுமா அது? இது ஜூலை 22க்கு முன்னாடியே வந்துரும். இன்னைக்கு டியூஸ்டே ஆஸ் வி ஸ்பீக், இன்னைக்கு இந்த ரூல் சேஞ்சஸ் வந்து பார்லிமெண்ட்ல தே ம். ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அண்ட் தே ஆர் கோயிங் டு லேட். புரியுதா? ஸோ இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பிரசன்ட் பண்ணிடுவாங்க. நமக்கு நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்லயே வந்து நம்ம அடுத்த வீடியோ பண்ணுவோம். அது என்னென்ன ரூல்ஸ், இந்த ரூல்ஸோட இன்னும் இன்டெப்த் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கறது, எதெல்லாம் இருக்குது எதெல்லாம் இல்லைங்கிறது நம்ம மக்களுக்கு சொல்லிடுவோம். ஆனா இப்போதைக்கு வந்து ஆர்கிஎஃப் 3 to 6 இன்க்ரீஸ் பண்ற டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, விச் இஸ் 22 ஜூலை. ஸோ இப்போ யார் யாரெல்லாம் வந்து இப்போ ரெடி ஆகணும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப் மேனேஜர், ரெஸ்டாரண்ட் மேனேஜர், ஷெஃப், ஷாப் கீப்பர், இந்த போஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் 22 இல்ல அந்த சிஓஎஸ் வந்து 22க்குள்ளார நம்ம போட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி ஆகணும். எகெயின் இதோட கிளாரிஃபிகேஷனும் நம்ம வரக்கூடிய நாட்கள்ல சொல்லுவோம். லாஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு கிளாஸ் கொண்டு வந்திருந்தாங்க. நீங்க வந்து சிஓஎஸ் மட்டும் இஷ்யூ பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு 90 டேஸ் நாங்க டைம் தரோம் அப்ளிகேஷன் மேக் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க. ஸோ அது மாதிரி இதுக்கு கொடுக்கறாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. பட் நம்ம ஆஸ் ஆஃப் நவ் 22 ஜூலை டெட்லைன்ங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ரூல்ஸ் வில் கம் இன் எஃபெக்ட் ஃப்ரம் 22 ஜூலை. சரியா? ஸோ அந்த டேட்டுக்கு முன்னாடியே நான் சஜஸ்ட் பண்றது மக்களுக்கு எல்லாருமே அப்ளிகேஷன் சிஓஎஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா பண்ணிருங்க. அப்ளிகேஷனையும் பண்ணிருங்க, சிஓஎஸும் பண்ணிருங்க. ஸ்பான்சர் லைசன்ஸ், ஸ்பான்சர் லைசன்ஸுக்கு இப்போ இனஃப் டைம் கிடையாது. பட் ஃபாஸ்ட் ட்ராக்ல பண்ணீங்கன்னா 10 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் வந்து 10 ஒர்க்கிங் டேஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு போட்டிங்கனாலே 15th தான் வரும். ஸோ இந்த வீக்குக்குள்ளார யாராவது ஸ்பான்சர் லைசன்ஸ் பண்ணணும்னா ஃபாஸ்ட் ட்ராக்ல போடுங்க. எகெயின் ஃபாஸ்ட் ட்ராக்ல போடும்போது உங்களுக்கு கேரண்டி கிடையாது அவங்க ஃபாஸ்ட் ட்ராக்ல தான் பண்ணுவாங்கன்னு. மேபி அவங்க செக்கிங் ஃபர்தர் செக்ஸ் பண்ணணும்னா அது டிலே ஆயிரும். பட் இப்போ ஆல்ரெடி லைசன்ஸ் பண்றவங்க அவங்க வந்து இதுக்கு மேல எங்களுக்கு யூஸ் இல்லையானா யூஸ் இருக்கு. யாருக்கு நீங்க பண்ணலாம்னா ஆல்ரெடி யூகேல ஸ்கில்டு ஒர்க்கர்ல யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து உங்க ஜாபுக்கு உங்க கம்பெனிக்கு ஒர்க்கிங்க்கு வராங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இனிமே புதுசா ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்ல பிஎஸ்டபிள்யூஓ இல்ல டிபெண்டன்ட்டுக்கோ இல்ல இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான்ல இருந்தோ 22 ஜூலைக்கு அப்புறம் நீங்க ஒரு ஷாப் மேனேஜருக்கோ ஷாப் கீப்பருக்கோ இல்ல இந்த சின்ன ஜாப்ஸ் இதெல்லாமே வந்து கொண்டு வர முடியாது. ஸோ இதுதான் 22 ஜூலை வரக்கூடிய சேஞ்சஸ். ஓகே. இது இல்லாம அவங்க சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா ஐஎஸ்சி இமிகிரேஷன் ஸ்கில் சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம் பிஃபோர் எண்ட் ஆஃப் த இயர். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க, B1ல இருந்து B2 அக்ராஸ் த போர்டு இங்கிலீஷ் லெவல் இன்க்ரீஸ் பண்ண போறோம்னு, அதுவும் வந்து எண்ட் ஆஃப் த இயர் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அன்வேலிங் அ நியூ ஃபேமிலி பாலிசி ஃப்ரேம்வொர்க் டு பார்லிமெண்ட்னு போட்டிருக்காங்க. அதாவது ஃபேமிலி ரூல்ஸ்ல பல மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க. இந்த ஸ்பவுஸ் வீசா அதுலலாம் வந்து பல மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம இமிகிரேஷன்ல பெரிய ஷேக் வந்த அந்த 5 to 10 இயர்ஸ் அது ரெட்ரோஸ்பெக்டிவ்லியா இல்ல புதுசா வரவங்களுக்காங்கிறது அதுவும் வந்து பிஃபோர் எண்ட் ஆஃப் தி இயர் கொண்டு வர போறோம். அதோட கிளாரிஃபிகேஷன்ஸ் வரக்கூடிய மாதங்கள்ல நாங்க சொல்ல போறோம்னு சொல்லியிருக்காங்க. பிட்வீன் ஆகஸ்ட் டு அக்டோபர்ல நமக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிரும் அது என்ன ஆக போகுதுங்கிறது. ஸோ இதுதான்
இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸோடது. இதோட இன்டெப்த் அனாலிசிஸ் ஒன்ஸ் நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல. அதை பத்தி பேசுவோம். இனி அடுத்த வீடியோல 7 இயர் சைல்ட் ரூட்ல பல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. எகெயின் அதுவும் வந்து செப்பரேட் வீடியோவா நம்ம பேசுவோம். ஸ்டே டியூன்ட். அப்புறம் இந்த தேங்க்யூ இந்த ராஜு விஷயம் பாய். வந்து ஓவர் ரெண்டு டு யூ. ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் இருக்கு மட்டும் இருக்கு, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. சொல்லுங்க கேட்டுக்கிறேன். சொல்லுங்க. ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொன்னது வந்து இது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 1.5 வருஷம் மாத்துறாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் வந்து எண்ட் ஆஃப் த ஆமா, இயர் தான் சொல்ல போகிறாங்களா இப்போதைக்கு? அதுவும் எண்ட் ஆஃப் த இயர் தான். எண்ட் ஆஃப் த இயர். ஓகே. அப்போ கிராஜுவேட் வீசா. கிராஜுவேஷன் இப்போ வந்து 22 செகண்டுக்குள்ளார நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு அப்ளிகேஷன் போட்டால் இப்போ நாளைக்கே ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்க ஒரு கம்பெனி, ம் அவங்களுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது? நீங்கள் சொன்னீங்க வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ம் நீங்கள் 15 டேஸ் ஆகும்னு சொன்னீங்க ஃபாஸ்ட் ட்ராக்லேயே. இப்போது ம் வந்து ஓகே, ஃபாஸ்ட் ட்ராக் 15 டேஸ் இருக்குது. அது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா, ஒன்ஸ் அப்ளிகேஷன் போட்டாலே அது பிஃபோர் த 20 செகண்ட் வந்துச்சுன்னா அது அப்படி கவுண்ட் ஆகாதா? கவுண்ட் ஆகாது. ஆ. ஏன்னா ம். அவங்களுக்கு லைசென்ஸ் தான் அவங்க அப்ளை பண்றாங்க. ம். சரியா? ம். லைசென்ஸ் அப்ளை பண்ணி அவங்களுக்கு சிஓஎஸ் கிடைக்கணும். ம். அதுக்கப்புறம் அந்த சிஓஎஸ் வந்து அசைன் பண்ணணும். ஓகே. ஓகே, அந்த அசைன் பண்ணி அவங்க அப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ ம். இந்த அந்த அப்ளிகேஷன் பண்றதும் அசைன் பண்றதுக்கும் தான் வந்து அவங்க அந்த டெட்லைன் 20 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. சரியா? ம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நான் முன்னாடி சொன்னதுதான். இப்போ சிஓஎஸ் மட்டும் அசைன் பண்ணிட்டா 90 டேஸ் தராங்களாங்கிறது அந்த கிளாரிஃபிகேஷன் நம்ம வெயிட் பண்ணணும். ம். பட் ஆஸ் ஆஃப் நவ் சூனர் த பெட்டர். 22 ஜூலையே வச்சுக்கோங்க. ம். நீங்க லைசென்ஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சிஓஎஸும் இருக்குதுன்னா இம்மீடியட்டா அசைன் பண்ணுங்க. ஆர்கிஎஃப் 3 to 6 ஷாப் மேனேஜர், ஷாப் கீப்பர், ஷாப் சூப்பர்வைசர், ரெஸ்டாரண்ட் மேனேஜர், ஷெஃப் எல்லாமே ம். அதுக்கப்புறம் வந்து இருக்காது. 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 இப்போ வந்து நம்ம ஷெஃப் இப்போ மேபி கொண்டு வரலாம் ஆ, டிஎஸ்எல்ல டெம்பரவரி ஷார்டேஜ் லிஸ்ட்ல. அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ அதான் இப்போ ஷெஃப் மேபி கொண்டு வரலாம். அது ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ வந்து இந்த லைசென்ஸ் எடுக்கிற விஷயமே இப்போ வந்து இந்த என்ன ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட் இருக்குல்ல, அதில் டெம்பரவரி ஷார்டேஜ் லிஸ்ட் டிஎஸ்எல்ங்கிறத கொண்டு வர டிஎஸ்எல் போறாங்க. டெம்பரரி டிஎஸ்எல்னு கொண்டு வராங்க. அது வந்து எண்ட் ஆஃப் 2026 வரைக்கும் இருக்க போகுது. இப்போ இப்போ எனக்கு என்ன கொஸ்டின்னா, அதில் ஷாப்கீப்பரும் வரதுக்கு ஆப்ஷன் இருக்கா? சொல்ல வெரி முடியாது. அன்லைக்லி. வெரி வெரி அன்லைக்லி. அன்லைக்லி. ஆ. எக்ஸ்ட்ரீம்லி அன்லைக்லி. ஃபைன். பட் இருந்ததுன்னா தட் வில் பி அ மேஜர் போனஸ். பட் ஆமாம். ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆ. 99.9% இருக்காது. இருக்காது. ஓகே, ஓகே, ஓகே. ஓ, ஃபைன், ஃபைன். சரி, அப்போ அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் 2 டேஸில் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிடும், ரைட்? ஆமா, டூ நெக்ஸ்ட் டேஸில் ஃபியூ டேஸ்ல தெரிஞ்சிரும். இன் 2 டேஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம டெஃபினட்டாக அது இது திருப்பி அப்டேட் கொடுக்குறோம். ஸோ ஸ்டே டியூன். ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு என்ன இருக்குன்னு. ஏதாச்சும் வந்து உங்களுக்கு டவுட்ஸோ ஏதாச்சும் இருந்ததுன்னா கீழே விட்டு வைங்க. ஏன்னா வந்து ஃபைனலாக அந்த பார்லிமெண்ட்டில் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு அப்டேட் கொடுப்போம். அந்த டைமில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்கள் வந்து இந்த கொஷின்ஸையும் பார்த்துட்டு அதுக்கும் ஆன்சர் கொடுக்குறோம். ஓகே. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ராஜுபாய். தேங்க்யூ. தேங்க்யூ. பாய்.